அடுத்ததாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் தைக்கால் ஐ முபாரக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் சமூக நீதி மாணவர் அமைப்பு இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற 2ஆம் ஆண்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மராத்தான் தொடர் ஓட்டம் நிகழ்ச்சியிலே இங்கே நாம் பங்கு கொண்டிருக்கின்றோம். இந்த போதை ஒழிப்பிற்கும் இந்த மராத்தான் போட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நாம் உடலை பற்றி அக்கறை கொண்டோம் என்று சொன்னால், நாம் நம் உடலை ஒரு சரியான கோணத்தில் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் நம் உடலை பாதிக்கின்ற எந்த தீமையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனாலதான் நீங்க பாப்பீங்க, இந்த ஜிம்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் சரி, உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்களும் சரி, அவங்களிடத்துல ஒரு புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட இருக்காது. அதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போதை ஒழிப்புக்கு ஒரு மாற்று ஏற்பாடு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அது உடற்பயிற்சியும் விளையாட்டும் என்ற கோணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடப்பட்டது. எங்களுடைய பொதுச் செயலாளர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அப்துல் சமத் அவர்கள் எங்கே சென்றாலும் 2 விஷயத்தை வலியுறுத்துவார்கள். எல்லா இடங்களிலுமே இதை வலியுறுத்துவார்கள். அதுல ஒன்று என்னவென்று சொன்னால், நீங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்கள். ஏனென்று கேட்டால், இந்த உடற்பயிற்சி ஒன்றுதான் இந்த போதைக்கு மாற்று ஏற்பாடாக இருக்கிறது என்றால் அவர் அதை எல்லா இடங்களிலும் வலியுறுத்தி வந்திருக்கிறார். இரண்டாவதாக, புத்தகங்களை வாசிக்க சொல்வார். இந்த புத்தகம் என்பது நம்முடைய அறிவை கூர்மைப்படுத்துவதற்காக அது அமையும். ஆக இந்த இரண்டையுமே வலியுறுத்தி சொல்லக்கூடிய அதே விஷயத்தை இங்கே நானும் சொல்கின்றேன். நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள், அதுபோல புத்தகத்தை வாசியுங்கள். இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை வழிவகுக்கும். அதோடு இல்லாமல் இந்த போதை ஒழிப்புக்கு இது ஒரு மாற்று ஏற்பாடாக இருக்கும். நாம் போதையை ஒழிப்போம், அதே நேரத்தில் நாம் விளையாட்டை ஊக்குவிப்போம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியில 18 அணிகள் இருக்கிறது. அதில் ஒரு அணி விளையாட்டு அணி என்பதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் எனக்கு பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி தைக்கால் முபாரக் அண்ணன் அவர்களுக்கு.